விளக்கவே முடியவில்லை, அந்த அளவுக்கு ஆக்கள் கூட்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து கோயிலுக்கு கிட்ட வந்துட்டேன். யூடியூப் தான் எடுத்து நினைக்கிறேன். ஓகே எவ்வளோ தூட்டுக்கு ஆமாம். அதோட மக்கள் கூட்டத்தை பாருங்க, சுற்றி வர பாருங்க இவ்வளவு மக்கள் கூட்டம். வேற வந்து பிறந்தநாள் அப்போ பரவாயில்ல, ஆள் வீட்டை போகிறதுன்றவர். இப்போ நான் வந்து ஆளை வீட்டை அங்கே கோயிலடி கூட்டின்னு போவோமா முக்கியம் அலுவலகம் பஞ்சாயத்தில் வரணுன்ற கண்டாங்க. வணக்கம், நான் வந்து இன்றைக்கி நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டை நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வீடியோ நினைக்கிறேன்னு பார்த்தால தெரியும். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கு வந்து தேர் திருவிழா 7 மணிக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து வேற பிந்திடுது. ஏன்னா பிந்தி 7 மணிக்கு போகிறேன்ட்டு இப்போ 10 மணி ஆகிடுது. சரி வாங்க அப்படின்னு தேர் இழுத்து முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலை, அங்கே போய் தான் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. நிறைய காவடிகள் போகிற வழியிலே வந்து நிறைய காவடிகள் அது இதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு தான் வந்து நிறைய காவடிகள் வந்து போகிறது. எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். அங்கே கோயிலில் வந்து என்ன மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடக்குதுன்றதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம். இதால் அப்படியே நேராக போனால் சரி பாருங்க, 2-3 காவடி என்ன முன்னுக்கு பின்னுக்கண்டு போய்க்கொண்டு நிற்கிது. எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு வந்து கிட்ட வந்துட்டோம். இது வந்து கோயிலுக்கு போகிற வீதி தான். சரியான ஆட்கள் கூட்டமாக தான் இருக்குது. அது தேர் திருவிழா வேறு. இதில் பாருங்க, விளத்தவே இயலாத அளவுக்கு ட்ராஃபிக்காக இருக்குது. அதோட பார்க்கிங் வளம் வந்து இந்த இடங்கள்லாம் இருக்குது. இப்போ பார்க்கிங் ஏரியாடி வந்துட்டோம். பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகணும், அங்கே போக முடியாது. கோயிலடி வந்துட்டோம். கால் சுடுது, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். யூடியூப் தான் எடுத்து நினைக்கிறேன். ஓகே எவ்வளோ இப்போ வந்துருக்கீங்க. அப்போ தேரில் பார்த்தாச்சோ? தேர் இருப்பு வந்த அப்புறம் போய் சாப்பிடுவாங்க. ஐயோ, கோயில் அடிக்கே போக முடியல, அப்படி வந்து சரியான ஆட்கள் கூட்டமாக இருக்குது. அதோட சரியான வெயில், காலெல்லாம் சுடுது. நண்பனுக்கு வந்து எனக்கு பிறந்த நாள் டே. இவ்வளோ நாளும் இப்போ எத்தனை வருஷம், 5-6 வருஷமா எல்லா இடத்துக்கும் சேர்ந்து தான் போகிறேன். ஒரு வார்த்தை ஒரு கோல் இங்கே போகிற மட்டும் ஜனவாஜ் அதுதான் பெரியல. வேற வந்து பிறந்த நாள் அப்போ பரவாயில்ல, ஆள் வீட்டை போகிறதுன்றவர். இப்போ நான் வந்து ஆளை வீட்டை அங்கே கோயிலடி கூட்டின்னு போவோமா முக்கியம் அலுவலகம் பஞ்சாயத்தில் வரணுன்ற கண்டாங்க. போட்டு வாடே இதில் வந்து பாருங்க, ஒரு தேர் வந்து இழுத்து தேர் வந்து இருப்பிடத்துக்கே வந்து விட்டது. நாங்கள் இப்போ கோயிலடிக்கே வாரம். முன்னே பாருங்க, நிறைய காவடிகள் எல்லாம் வந்து ஆடி வருகிறது. முட்டு மக்கள் கூட்டம். அது 2 தேர், அதில் முன்னு கொண்டு நிற்கிது. அதோட இந்த வெயிலுக்கு வந்து பாருங்க, பிரதேட்டை எடுத்து கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு கால் வைக்கவே சுடுற சூடு.
இதில் பாருங்க எல்லாரும் பிரதட் எடுத்து இதில் பாருங்க இவ்வளோ பேரும் வந்து பிரதட் எடுக்கணும் மணல் சுடுற தூட்டுக்கு அம்மா அதோட மக்கள் கூட்டத்தை பாருங்க சுற்றி வர பாருங்க இவ்வளவு மக்கள் கூட்டம் பார்த்ததே இல்லாத அளவுக்கு ஒரே மக்கள் கூட்டமாக இருக்குது இதை வந்து அந்த இதுக்குள்ளே வந்து ஆட்கள் போகாதபடி கயிறால் அணைச்சி தான் அந்த பிரதட்டை வந்து எடுத்து கொண்டு நிற்கணும் பாருங்க இயாலெல்லாம் காவடியில் ஆடிக்கொண்டு நிற்கிது நிறைய காவடிகள் இன்னும் வேற இருக்குது நம்ம எடுத்து கொண்டுலாம் அப்படியே சுத்த வர பாருங்க மக்கள் கூட்டத்தை விளக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு ஆக்கள் கூட்டமாக இருக்கு. இப்போ நான் வந்து கோயிலுக்கு கிட்ட வந்துட்டேன். கோயிலுடைய பின் வீதியில் நிற்கிறோம். இங்கெல்லாம் வந்து கேணி இருக்கு. கேணியிலே வந்து முடிச்சு நிற்கணும். நிறைய காவடிகள் வந்து நிற்கிது. இந்த பக்கத்தால் காவடி போய்க்கொண்டு நிற்கிது. சுற்றி வர ஒரே காவடிகள்லாம் அதோட ஆட்ட காவடின்னு சொல்லி அப்படி நிறைய மாட்டம் வந்து அந்த பாலத்தை பாருங்க. அந்த பாலத்தால் எவ்வளோ ஆக்கள் வாரினம் ஒரு சைட்டால் வந்து போகிறது ஒரு சைட்டால் வந்து வாரது எவ்வளோ பேர் போகிறோம் எவ்வளோ பேர் வாரணும் மட்டும் பாருங்க. அப்படி வந்து பொங்கல் மட்டும் பாருங்க. முன்னுக்கு தான் அந்த பெரிய தேர், அதுக்கு முன்னுக்கும் என்ன சின்ன தேர் ஒன்று நிற்குது. அந்த அர்ஜுனியில் வந்து மேலே வந்து காவடி, கற்பூர கட்டி, பாச்சம்பு, கொஞ்சம் பேர் வந்து அர்ச்சனை செய்துட்டு அப்படியே கீழே வாரிடும். கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது. ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அப்படியே கோயிலை வந்து சுற்றி பார்க்கலாம். அப்படியே பாருங்க ஆட்கள் வந்து குறைகிற மாதிரியே இல்லை. மக்கள் கூட்டம் ஐஸ்கிரீம் வந்து குடிக்க போகணும்னு பார்த்தாங்க. சரியான ஆட்களாக இருக்குது. இப்போ நான் வந்து கோயிலை அதோட மணிக்கடையில் வந்து சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து ஐஸ்கிரீம் குடிப்போம். வாங்க இப்போ கோயிலடியை வந்து சுற்றி பார்ப்போம். சத்தியவதி என்பவரை அவரது மகன் தர்சன் என்பவன் கோரிய வண்ணம் உள்ளார். சத்தியவதி பிரதித்துறை பிரதேச செயலக உற்சவ கால பணிமனையில் வந்து மகன் தர்சனை சந்திக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். உற்சவகால பணிமனைக்கு கேட்டுக்கொள்கின்றோம். அவரது மகள் தீபா இதில் பாருங்க எவ்வளோ மக்கள் அப்படி அங்கேயும் இங்கேயும் வந்து போய்கொண்டு நிற்கிறோம். அதோட ஐஸ்கிரீம் குடிப்போம்னு பார்த்துனாங்க. இன்னும் வந்து ஐஸ்கிரீம் கடையில் க்ரௌட் வந்து முடியலை. குடிக்கணும்னு சொன்னால் கன நேரம் வெயிட் பண்ணி தான் குடிக்கணும். பார்ப்போம். இப்போ இந்த கூட்டத்தில் இப்போ ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். குடிக்காம தெரியா முதல் இடம் இருக்க தெரியா எங்களுக்கு. வாங்க பார்ப்போம். ஐஸ்கிரீம் உண்மையிலே வந்து வாங்கவே முடியலை. சரியான வெயில். அதோட கடைக்குள்ளே போக ஆளும் பக்கையாக இருக்குது. அதோட நாங்கள் ஆனால் பில் எடுத்து நாங்களே போய் லைனில் இருந்து வாங்கணும். அதனால் நான் வந்துட்டேன். இப்போ கோயிலடி கேணி அடியில் நிற்கிறேன் பாருங்க. ஐயோ முடியலை. சரியான வெயிலாக இருக்கு. ஆளெல்லாம் சுடு. காவடியால் குறையில காவடி வந்து கொண்டே இருக்குது பாருங்க. இந்த காவடியை வந்து பாருங்க ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள். அதோட உண்மையாகவே வெயில் நேரத்தில்
நார்மலாகவே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு என்ன எடுக்கிற வந்து சரியான கஷ்டம். காவடி எடுக்கிறாங்களுக்கு தண்ணி அடிக்கணும். உண்மையிலே சரியான வெயில் தானே, எல்லாம் முறைச்சி போய் வெயில் வேறு அந்த தண்ணி அடிக்கணும். இல்லை நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வந்துட்டோம். இதில் பாங்க அவ்வளோ தேங்காய் உடச்சிக்கிட்டாங்க. தேங்காய் எல்லாமே வந்து மூட்டை காட்டி பேக்கில் வச்சுருக்கு. இதை விட முன்னுக்கும் வந்து நிறைய தேங்காய் உடைச்சிருக்கு. தேர் இழுக்க வந்து நிறைய உடைச்சிருப்பினா நான் தேர் இழுத்த காட்சியை வந்து பார்க்க முடியாமல் போயிட்டு ஓகே. இப்போ நான் வந்து வீட்டை போகிறோம், கச்சான் வாங்க போகிறோம். சரி, அதில் நிற்க முடியலை, எல்லாம் களைச்சி போனோம். அப்படி வெக்கையாக இருக்குது, அமுக்கமாக இருக்குது. சரியான கச்சானை வாங்கி கொண்டு வீட்டை போடாமல் வாங்க. கூலி மட்டும்தான், கூலி மட்டும்தான். 500 1000 500 1000 என்ன மங்கால வாங்கணும், போ வாங்குவோம் வாங்க. கடைகள் இருக்குது, மணிக்கடைகள் அப்படி இப்படின்னு சொல்லி கடைகள் இருக்குது. நிறைய ஆக்களாக இருக்குது. அதோட நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து தொலைந்து போகிறார்கள். அவர்களை வந்து மைக்கில் வந்து அறிவிக்கணும். தேங்குழல் வாங்க போகிறோம். தேங்குழல் தான், தேங்குழல் 200. தேங்குழல் வாங்கியாச்சு. கச்சான் வாங்கணும் கொஞ்சம். ஐட்டம் 100. ஐட்டம் 200. பாருங்க, இதுலாம் மலிவு விற்பனை எல்லாம் விற்கி நம்ம எல்லா பொருட்களும் ஒன்று எடுத்தா 2 ஃப்ரீ அப்படி அந்த மாதிரி. ஏனென்றால் குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற 130 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றன. மோட்டார் சைக்கிள் பார்க்கிங் அடி தான் போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் போகணும். என்ன மீண்டும் ஒரு முறை சுற்று காவலை ஒளிபெருக்கியை நிறுத்திக் கொள்ளுமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறோம். தூக்குக்காவலுடன் 100 தான். 62 தூக்குக்காவலுடன் உலகத்தில் திறக்கப்பட்டுள்ள ஒளிபெருக்கியினை நிறுத்தி எமது சேவைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தூக்குக்காவலுடன் வரும்
வணக்கம் ஆ வீடியோவில் நானும் பெறுவேன் ஏன் நடுவட்டேங்க சரி ஏழு மோட்டார் சைக்கிள் வந்து விட்டது இங்கே வாங்கோ வாங்கோ அப்பா அந்த அன்றைக்கி தொங்கல்ல அதான் மோட்டார் சைக்கிள் அதெல்லாம் வந்து நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரியா வந்து கலைச்சி போனோம் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேர் இழுக்க வருவோம்ன்ற ஐடியாவில் நேற்று தூங்கினான் நான் எழுப்பினது சரியா லேட்டாக போயிட்டு இங்கே வேற தேர் இழுத்து தேர் இருப்பிடத்துக்கே வந்துட்டுது ஓகே எனிவே பார்க்கலாம் இனிமேல் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம் பாய்